கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 13வது வசனம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் இரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். நீதியுள்ள நியாயாதிபதி நம்மோடே கூட இருக்கிறார். இரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனமாகிய நம்மேல் எப்பொழுதும் இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தர் நம் ஒவ்வொரு மீதும் கொண்டுள்ள அவருடைய தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை நிறைவேற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் நம்மோடே கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் கர்த்தரையே பற்றி கொள்வோம். நிச்சயம் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவரை பின்பற்றுவோம். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். செபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நீதியை ஆண்டவரே நீர் சமீபிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அனைவரையும் ரட்சிக்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அழிந்து போகும் ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. நம்முடைய வருகை அதிக சீக்கிரமாக இருக்கிறபடினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆயத்தமாக இருக்க கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொரு மீதும் உங்களுடைய காயப்பட்ட கரத்தை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும் கரத்தில் எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடும் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.